என்னோட பாப்பாக்கு நான் சில்வர் வாங்கியிருந்தேன் 6 மாசத்துக்கு முன்னாடி. 1 கிராம் சில்வர் 85 ரூபா 90 ரூபா ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 கிராம் சில்வர் 274 ரூபாய். இந்த ஒரு வருஷம் மட்டுமே பாத்தீங்கன்னா 200% மேல சில்வர் ஏறி இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஹியூஜ் ரேலி வந்ததுனால எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு. விழுந்துருமா இங்க இருந்து, இல்ல ஒரு அர்ஜென்ட்ல சரி இன்னும் ஏறும் ஏறும் சொல்லிட்டு வாங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கா? இந்த ஏற்றத்துக்கு என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, டாலர் டிப்ரிசியேஷன், இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது ஜென்ரலாவே இருக்கிறது தான். இது ஒரு ஸ்ட்ராங் ரீசன் கிடையாது. ஆனா சில்வரோட ஹிஸ்டரியில பார்க்கும் போது இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏறி இருக்கான்னு செக் பண்ண பாத்தீங்கன்னா 1979 ஒரு வருஷத்துல 350% ஏறி இருக்கு. அதுக்கு கரஸ்பாண்டிங் ஏறே பெரிய லெவலில் கிராஷ் ஆயிருக்கு. இதே மாதிரி 2000 200% ஏறி இருக்கு. அதுக்கு கரஸ்பாண்டிங் ஏறே இது பயங்கரமா கிராஷ் ஆயிருக்கு. ஸோ ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகுமா? எப்பவுமே ஸ்டாக் மார்க்கெட்டும் சரி, கமாடிட்டி மார்க்கெட்டும் சரி, ஸ்லோ க்ரோத் தான் இருக்கும். ஒரு சடன் ஸ்பைக் ஒரு ஷார்ட் பீரியட்ல கிடைக்கும் போது அதே ஈக்குவலண்டான கரெக்ஷன் வரும். ஸோ அது மாதிரி இந்த சில்வர்ல வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில்வர் ஸ்டெடி க்ரோத். ஸோ ரொம்ப பீக் அவுட் ஆயிடுச்சு. கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். லிமிட்டட் அப்சைட் தான். நான் கூட அதில் எடுத்து ப்ராஃபிட் கட் பண்ணியிருப்பேன். சரி, இதுக்கப்புறம் சில்வரை ஸ்டாப் பண்ணிட்டு வேற எதாவது ஃபோக்கஸ் பண்ணலாம்னா சில்வரை செல் பண்ணிட்டு காப்பருக்கு போகலாம் அப்படின்ற ஒரு தீம் இப்போ கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. காப்பர் ஒரு ஃப்ரெஷ் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி ப்ரைஸ் ஆக்ஷன் டீட்டெயிலாக நான் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை கொடுக்குறேன், போய் பாருங்கள். ஸோ நீங்கள் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.